கர்ணனின் கடைசி நிமிடம். போர் முடிந்தது போல தோன்றினாலும் மண் இன்னும் சூடாக இருந்தது. அம்புகளால் காயமடைந்த வீரர்கள் மூச்சுவிடத் தவித்தனர். அந்த போர்க்களத்தின் மத்தியில் கர்ணன், சூரியனின் மகன், தனது கடைசி மூச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த காட்சி, அவன் ரதம் சிதறி சக்கரம் மணலில் சிக்கியிருந்தது. அவன் வில்லை கையில் பிடித்தபடியே தனது மார்பில் துளைத்த அம்புகளை பார்த்தான். அந்த அம்புகள் யாருடையது தெரியுமா? அர்ஜுனனின். அவன் தன் சகோதரனின். அவன் புன்னகைத்தான். அவன் அறிந்தான், அவன் வீழ்ச்சி நீதியினால்தான், குற்றத்தினால் அல்ல. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்த தங்க வெளிச்சம் கர்ணனின் முகத்தில் விழுந்தது. அவன் கண்ணை மூடி கூறினான், அப்பா, நீயே சாட்சியாக இரு. நான் இன்று வீழ்கிறேன், ஆனால் என் தர்மம் மட்டும் வாழட்டும். அந்த நேரம் ஒரு தங்க ஒளி வானில் தோன்றியது. அது சூரிய தேவன். அவன் முகத்தில் சோகமும் பெருமையும் கலந்து இருந்தது. அப்போது தூரத்திலிருந்து கிருஷ்ணர் நடந்து வந்தார். அவர் முகம் அமைதியாக இருந்தது. கர்ணன் அவரை பார்த்து மெல்ல புன்னகைத்தான். நீங்கள் வந்தீர்கள் கிருஷ்ணா. என்னை வெல்லவில்லையே, எனது சாபத்தை மட்டும் நிறைவேற்றினீர்கள். கிருஷ்ணர் மெதுவாக கூறினார், கர்ணா, உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன்னை வீழ்த்தியது உன் கருணை, உன் தர்மம். நீ உண்மையான வீரன். அவர் தனது கையை கர்ணனின் நெற்றியில் வைத்தார். அந்த தொடுதலோடு கர்ணனின் முகத்தில் அமைதி பரவியது. அவன் சூரியனை பார்த்தான். மெதுவாக சூரியன் மறைந்தது. அவன் மூச்சு நிற்க ஒரு தங்க ஒளிக்கோடு வானில் எழுந்தது. அது கர்ணனின் ஆன்மா. அவன் இறந்த வீரன் இல்லை, அவன் ஒரு தர்மத்தின் சின்னம். கிருஷ்ணர் மெதுவாக சொன்னார், இவரை நினைவில் வைத்திருங்கள். ஏனெனில் கர்ணன் என்பது தன் விதிக்கு எதிராக போராடிய ஒளி.